பிஜேபி கூட்டணிக்கு இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, இந்த பிஜேபி கூட்டணியில் வந்து டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு வந்து இடம் இருக்காங்க. எந்த அமைச்சர்கள் சொல்றாங்க? முன்னாள் அமைச்சருடைய பேச்சு ஓடி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இல்ல அது நீங்க அந்த பேட்டியெல்லாம் சரியா பார்த்துட்டு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நீங்க நான் நேரத்தே சொன்ன சென்னையில திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேளுங்க. அவருக்கு சரியான, ஏன்னா என்டிஏ கூட்டணியின் சேர்ந்த தமிழ்நாடு பிரிவின் தலைவர் அவர், பாஜகவுடைய தலைவர், அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா அவருக்கு உங்களுக்கு இதுக்கு சரியான பதிலை சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை வரும்போது தனிப்பட்ட சாதனைகளாக திருமணங்களால் வந்து ஓபிஎஸ் அவர்கள் நீங்கள் வந்து ஒன்றா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வருது. இதனால வந்து நீங்கள் தனிப்பட்ட கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவதுங்க 24 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக பாராளுமன்ற தேர்தலின் போது 24 பாராளுமன்ற தேர்தலின் போது மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்பதற்காக நாங்கள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தோம். 26ல் திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். இந்த கூட்டணியை பற்றி யாராவது ஏதோ பதில் சொன்னா, கேள்வி பேசினாங்கன்னா அது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதில் சொல்வதுதான் சரியாக இருக்கும். அவரிடம் கேள்வி இதுக்கு நான் எந்த வேட்பாளரையும் அறிவிக்கல. இந்த கேள்வியை நீங்க கேட்கறீங்க, நீங்க போட்டியிட போறீங்களான்னு கேட்கறீங்க. இது பத்திரிகை தர்மத்துக்கு உட்பட்டதுன்னா நான் அன்றைக்கு சோளிங்கர் பேசியது எப்படி கூட்டணி தர்மத்தை மீறியதாக இருக்கும். நீங்க என்ன வந்து கேட்கறீங்க, கூட்டணியில ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப நீங்க முதுகுளத்தில் போட்டிடுவீங்களான்னு கேட்கிறப்ப அதற்கு நான் ஒரு பதில் சொன்னா அது கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டதாக நீங்களே செய்திகள் வெளியிடுறீங்க. ஒரு கட்சியின் தலைவர் ஒரு தொகுதியில பொதுக்கூட்டமோ இல்ல நிர்வாகிகள் கூட்டமோ நடத்துறப்ப தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்துவதற்காக பேசுவதையெல்லாம் நீங்க கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டதாக நீங்க ராணிப்பேட்டன் தவறாக கேட்டீங்க. அப்படி சொல்றப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்களே, நீங்க முதுகுளத்தூர்ல போட்டிடுவீங்களான்னு, இது எப்படி வந்து பத்திரிகை தர்மமா என்கிறத நீங்க தான் யோசிச்சு சொல்லுங்க.